கலாச்சாரம் பண்பாடு வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறோமே, இதை சிதைக்கின்ற மனநிலை கொண்டு ஒரே கல்வி என்று திணிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கின்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், ஒட்டகம் மூக்கை நுழைவதற்கு இடம் கொடுத்தால் பின்னர் இருக்கிறவன் காலி செய்ய வேண்டியிருக்கும், ஒட்டகம் உள்ளே நுழைந்து விடும் என்று. அதே போல அவர்களுடைய முயற்சி என்பது ஒரு தேர்தலிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அல்ல, பண்பட்டு இருக்கின்ற பயிர் செழித்து வளர்ந்திருக்கின்ற தமிழகத்தை சிதைப்பதற்கு அவர்கள் படையெடுத்து வருகிற போது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் வித்தை காட்டிவிட்டார்கள். 11 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அவர்கள் கையில் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது. சுயேட்சையான அமைப்புகள் எல்லாம் அரசின் அமைப்புகளாக மாற்றிவிட்டார்கள். அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் அந்த அமைப்புகள் செய்யும். சிபிஐ போன்ற அமைப்புகள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இவற்றை கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்ற முயற்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் ஆணையத்தையே தங்கள் கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையரை இதுவரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர் கொண்ட குழுதான் தேர்ந்தெடுக்கும். அந்த 3 பேர் யார்? ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், 2வது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், 3வது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இப்படி இருந்த சட்டத்தை அண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு திருத்தம் கொண்டு வருகின்றது. என்ன திருத்தம் தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். பாரபட்சம் இல்லாமல் இருப்பதற்காக ஆளுங்கட்சியில் இருந்த பிரதமர், எதிர்க்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர், நடுநிலையோடு சட்டத்தின்படி செயல்படக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இதில் என்ன திருத்தம் வருகிறது என்றால், பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்திலே பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் இருப்பார் என்று திருத்தம் செய்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்தோம், திருத்தங்கள் கொடுத்தோம். அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையினால் எங்கள் திருத்தங்கள் தோற்று போயின. சட்டம் நிறைவேறியது. இப்போது தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு என்பது 3 பேர் கொண்ட குழுவில் 2 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.